வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஜேவின் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, குடும்பமாக சேர்ந்து தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பச்சைமலை சிவன் கோயிலை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். இது சரியாக எந்த இடத்துல இருக்குது நம்ம பார்த்தோன்னா, தாம்பரம் ஜிஹெச்சுக்கு பேக் சைடில் தான் அந்த கோவில் வந்து இருக்குது. நீங்கள் தாம்பரத்துலேருந்து வாரீங்க அப்படின்னா ஜிஹெச்சுக்கு கொஞ்சம் தூரம் போனால் இடது பக்கம் திரும்பக்கூடிய சாலை வழி நம்ம திரும்புகிறோம். நம்ம திரும்பியாச்சு, போயிட்டுருக்கோம், நேராக போயிட்டுருக்கோம். எங்கேயுமே நம்ம திரும்பணுங்கிற அவசியம் இருக்காது, நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். கடைசி இடத்துல வந்து 2 ரோடு வந்து பிரியுது, அதுலேயும் நம்ம இடது பக்கம் தான் திரும்பணும். இடது பக்கம் திரும்பி நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா அந்த தெரு முடிகிற இடத்துல 2 ரோடு பிரியுது. அது வலது பக்கம் வந்து லட்சுமி விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்கும், அந்த பக்கம் நம்ம போக தேவையில்லை. இடது பக்கம் திரும்பின உடனே நமக்கு வந்துட்டு பச்சைமலை சிவன் கோயிலுடைய நுழைவாயில் வந்து அந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நேம் போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பூக்கடை இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாகவும் இயற்கை காட்சிகள் நிறைந்ததாகவும் இருக்குது. அந்த சூலாயுதம் அப்படிங்கிறது வந்து காளி கோயிலுக்கு போகக்கூடிய வழியாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்தி, சூடம், பூ எல்லாமே வந்து இங்கேயே நமக்கு கிடைக்குது. நீங்கள் வெளியில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இங்கே வந்து வாங்குறதாலும் வாங்கலாம். இந்த பச்சைமலை சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி அந்த கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது. வலது பக்கம் திரும்பினீங்கன்னா இருக்கும். இதுதான் அதோடைய நுழைவாயில். இப்போ நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வலது பக்கமும் இடது பக்கம் 2 பக்கமும் விநாயகருடைய சன்னதி தான் இருக்குது. கீழே நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மேலே போக ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் தூரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மண் பாதை தான் இருக்குது, தாராளமாக ஏறலாம், அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இப்போ தான் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். படி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சதாக ஒரு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏறக்கூடிய அளவில் தான் அந்த படி வந்து இருக்குது. ரொம்ப உயரமாகவும் இல்லை, அதிகபட்சம் சமதளமாக தான் இருக்குது, எல்லோரும் ஏறலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மன நிம்மதி வேணும், நான் தனியாக ஒரு இடத்துல இருக்கணும், எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகளும், அந்த இடம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளுடைய சத்தமும் மயில்களுடைய சத்தம் மட்டும்தாங்க கேட்கும், வேறு எந்த சத்தமும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழிவறை, பட் அது வந்து உபயோகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது பார்க்கும்போது தெரியலை. இப்போ நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நீங்கள் காலணிகள் போட்டு செருப்பு போட்டே வந்து நீங்கள் மேலே ஏறி வரலாம், ஷூ போட்டுன்னு மேலே ஏறி வரலாம். நம்ம கோயிலுக்கு முன்னாடியே நம்ம கழட்டி வச்சுட்டா போதும், கீழே கழட்டணுங்கிறது கிடையாது. இதுதான் கோயில் வளாகம். இந்த இடது பக்கம் திரும்பின உடனே வந்து கோயில் நிர்வாகஸ்தர்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. இது வந்து கோயிலை நம்ம சுற்றி காட்டுறோம். குடிநீர் வசதியும் இருக்குது. கோயிலில் வந்து ஒரு 2024 தான் கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு நேராக இடதுகை பக்கம் பாருங்கள், போனீங்கன்னா அங்கிட்டு வந்து கார் பார்க்கிங் வர்றதுக்கான வேலையெல்லாம் இப்போ தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் இருக்கார், அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அகத்தியர் இருப்பார். கோயிலுடைய திறக்கக்கூடிய நேரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7:30லேருந்து 12 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. சாயந்தரம் வந்து 4:30லேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. இது வந்து விசேஷ நாட்களில் வந்து நேரம் மாறும் கூட சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு எதிர்பக்கமே வந்து பாலாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சின்ன ஒரு பிரதிஷ்டை இருக்குது. அது நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே பார்க்க அழகாகவும் சுற்று வட்டாரங்கள் பூரா வந்து அமைதி நிறைந்து இருக்கிறதுனால ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்குது. நீங்கள் தனிப்பட்டு யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் நேரமாக தனியாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வண்டியை எழுதிட்டு நேராக பச்சைமலை சிவன் கோயிலுக்கு போங்க. எல்லாருமே போகலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போகலாம், லேடிஸும் போகலாம், எல்லோரும் போயிட்டு வரலாம். வியூஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா காலபைரவர் இருப்பார், முனீஸ்வரர் இருப்பார், துர்க்கையம்மன் இருக்காங்க, வள்ளிதேவனில் முருகன் இருக்கார், விநாயகர் இருக்கார், அத்திரீஸ்வரர், அனுஷ்யா தேவி அம்மா வந்து கருவறையில் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம பச்சைமலை சிவன் கோயிலை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். பச்சைமலை சிவன் கோயிலில் நம்ம வந்து பூக்கடை பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு நேராகவே உள்ள ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு சைடு நம்ம வந்தோம் அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே சக்திவேல் முருகன் திருக்கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. அவங்க சொல்லி தான் நாங்களும் வந்தோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றோம், எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த பேரிகேட் இருக்கும், அதுலேருந்து 2 ரோடு பிரியுது. 2 ரோடு பிரியதில் நம்ம வலது பக்கம் திரும்பணும்.
ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் தான் அந்த பச்சைமலை சிவன் கோயிலும் இருக்கும். அவ்வளோதான் தூரமாகவே இருக்குது. அந்த பேரிகேடை தாண்டினோடனே 2 ரோடு பிரியும். நம்ம வலது பக்கம் திரும்பணும். இந்த இடத்துல வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இப்போ இந்த பைக் நிற்கிற இடத்துல வந்து ஒரு கேட்டு ஒன்று தெரியுது பாருங்களேன், வலது பக்கம். அதுதான் அந்த கோயிலுடைய நுழைவாயில். கீழே வந்து விநாயகர் இருப்பார். கீழேருந்தே உங்களுக்கு வந்து மலை ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் மலை ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். பெரிய மலை இல்லை. ஆனால் இதில் என்ன கொஞ்சம் கடினமான வேலை அப்படின்னா, படிக்கட்டே கிடையாது. நீங்கள் முழுக்க இந்த கயரை மட்டுமே பிடிச்சிட்டு நீங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். தயவுசெய்து இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க, பெரியவங்களை கூட்டிட்டு போகாதீங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸை கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்கள் ட்ரெக்கிங் போன அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக இந்த கோயிலை நீங்கள் போய் பாருங்கள். மேலே முருகனுடைய சந்நிதி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு மேலே ஏறாதீங்க. நாங்கள் கீழே இறங்கும் போது தான் ஏன்டா நம்ம இந்த ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த கொஞ்சம் ரொம்பவே மன கஷ்டமாக இருந்துச்சு. கல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதில் தான் நம்ம மிதிச்சு போகணும். அதே மாதிரி செருப்பு இல்லாமல் மேலே போனால் மட்டும்தான் ஏற முடியும். நீங்கள் செருப்பு போட்டு மேலே ஏற முடியாது, வலிக்கி விட்டுரும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே உருண்டு தான் விழுகணும். மழைக்காலத்தில் இந்த கோயிலுக்கு மட்டும் போகிறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம மேலேருந்து பார்க்குறோம். இது பூராமே தாம்பரம். ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. தாம்பரத்தை இப்படி ஒரு இடத்துலேருந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜிஹெச் தெரியுது பாருங்களேன். ஜிஹெச்சுக்கு பேக் சைடில் தான் இந்த சிவன் கோயிலும் இருக்குது, இந்த முருகன் கோயிலும் இருக்குது. நீங்கள் தாம்பரத்தில் இருக்கீங்க இல்லை தாம்பரத்தை சுற்றி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.